இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். மதிமுக நிர்வாக குழு கூட்டம் தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் கட்சி பொறுப்பிலிருந்து விலகிய துரை வைகோவும் நிர்வாக குழு மேடையில் அமர்ந்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்கிட கேட்கலாம். ராமச்சந்திரன், வணக்கம். கள தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யாவுடன் மோதல் காரணமாக கட்சியின் முதன்மை செயலாளர் பொறுப்பிலிருந்து விலகுவதாக துரை வைக்க அறிவித்திருந்தார். இந்த பரபரப்பான சூழலில் தற்போது மதிமுகவின் நிர்வாக குழு கூட்டம் சென்னையில் துவங்கியுள்ளது. மதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் நடக்கக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு அக்கட்சியின் நிர்வாக குழு கூட்டத்திற்கு அவைத் தலைவர் திரு அர்ஜுனராஜ் தலைமையில் நடைபெறுகிறது. இதில் மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட நிர்வாக குழு உறுப்பினர்கள் பங்கேற்றுள்ளார்கள். இந்த கூட்டத்தில் நிர்வாக குழு கூட்டத்தில் மிக முக்கியமாக மல்லை சத்யா மீது மறைமுகமாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பதவி விலகினார் திரு துரை வைகோ. மேலும் துரை வைகோ, மல்லை சத்யா இருவரும் நடைபெறும் இன்றைய கூட்டத்தில் பங்கேற்றுள்ளார்கள். துரை வைகோ பதவி விலகுவதை தலைமை ஏற்காத நிலையில் இன்று முக்கிய முடிவு எடுக்கப்படும் என்று மதிமுகவின் பொருளாளர் திரு செந்தில் அதிபர் நேற்று தெரிவித்துள்ளார். அந்த அடிப்படையில் இன்றைய கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இன்றைய கூட்டத்தில் முதன்மை செயலாளர் பொறுப்பிலிருந்து திரு துரை வைகோவின் விடுவிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டதை ஏற்கப்பட்டதா இல்லையா என்பது குறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. தற்பொழுது கூட்டமானது துவங்கியுள்ளது. இந்த கூட்டம் மாலை 4 மணி வரை நடைபெறும் என்றும் 4 மணிக்கு பிறகு செய்தியாளர் சந்திப்பில் அதிகாரப்பூர்வமாக தங்களுடைய நிலைப்பாடு குறித்து வெளிப்படுத்தப்படும் என்றும் மதிமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி ராமச்சந்திரன். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.